يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இறை இல்லத்தில் ஒன்று குழும்பியுள்ள நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போன்ற மோசமான செயல்கள் நிறைந்து காணப்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எங்கேயோ ஒரு சில நாட்களுக்கு முன்னால வெளி மாநிலங்கள்ல நடந்துச்சு, அல்லது வெளி ஊர்களில் நடந்துச்சு, அல்லது கிராமப்புறங்கள்ல நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம ஊர்ல நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்கள் எல்லாம் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளிலும் கூட இது போன்ற மோசமான செயல்கள் அன்னன்னைக்கு புதுசு புதுசா நடக்குது. காலத்திற்கு ஏற்ப, பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப, அதே போல அறிவியலுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப பாவங்களும் நூதனமாக மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடிப்படையான ஒரு காரணத்தை சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளவு வழிகேடுகள், இவ்வளவு தவறுகள், இவ்வளவு பிரச்சனைகள், பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்படி பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில வாழக்கூடிய நாம் இதற்கு அடிப்படை காரணம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா மோசமான காரியங்களும், எல்லா இழிவான செயல்களுக்கும் அடிப்படை காரணம் மது. ரசூல் எப்படி சொன்னாங்க?
இந்த போதை பொருள் தான், இந்த போதை வஸ்து தான் சமூகத்தை நாசமாக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. பாவங்களின் தாய் மதுதான். அப்ப இந்த போதை பழக்கம் ஒரு மனிதன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அடுத்து உள்ள பாவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்பான். அடுத்த பாவங்கள் எல்லாம் அவனுக்கே அது அறியாமல், நாம் என்ன செய்கிறோம் என்றது தெரியாமல், நம்முடைய தாய் யார், என்னுடைய சகோதரி யார், என்னுடைய அண்டை வீட்டு பெண் யார், என் மனைவி யார், என் மனைவியின் சகோதரி யார், யாரெல்லாம் எனக்கு அந்நிய பெண்கள், யாரை நான் பார்க்க கூடாது, யாருடன் நான் உறவு கொள்ளக்கூடாது என்பது எதுவும் தெரியாமல் அவன் பாவத்தில் ஈடுபடுகிறான் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் போதை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், சமூகத்தை மோசமாக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் தாயாக இருப்பது மதுபோதை. யார் அந்த மதுவை அருந்திய நிலையில், போதை பொருளை பயன்படுத்திய நிலையில் மரணிக்கிறார்களோ அவர் மீச்சத்தன் ஜாஹிலியா, அவர் அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்களை போன்றவர். அறியாமை காலத்துல ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால அந்த மக்கள் ஜாஹிலியா மக்கள், அறியாமை கால மக்கள்னு சொல்றமே, அவர்கள் எப்படி வழிகேட்டில் இருந்து மரணித்தார்களோ அவர்களை போன்றவர் மதுபொருளை யூஸ் பண்ணவர். மதுபொருளை யார் பயன்படுத்தி மரணிக்கிறாரோ அவர்களும் அவர்களை போன்றவர்கள் அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, முஃமின்களாக வாழக்கூடியவர்களே, முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள், அரபி மொழியில பேர் வச்சிருக்கக்கூடியவர்களே, சொல்லக்கூடியவர்கள், முஃமின் அல்லாஹ் அழைக்கிறான். ஏதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக அழைக்கல, முஃமின்கள் என்றே அழைக்கிறான். அழைத்துட்டு சொல்றான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 விஷயத்தை சொல்றான். போதை வஸ்து, அதே போல வல் மைசிர் சூதாட்டம், மதுபோதையும் சூதாட்டமும் சிலை வணக்க வழிபாடும், இது அனைத்தும் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய மோசமான செயல்களில் உள்ளவை. இது அனைத்தும் மனிதர்களுடைய உடலையும் சமூகத்தையும் இந்த சமுதாயத்தையும் நாசமாக்கக்கூடிய மோசமான செயல்கள் இவைகள் எல்லாம். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றால், உங்களுடைய சமுதாயம் வெற்றி பெற்ற ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைந்து நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றால் ஃபஜ்தனிபூஹு, இந்த மது போதையில் இருந்தும் இந்த சூதாட்டத்தில் இருந்தும் நீங்கள் ஓரமாக இருங்க, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் மதுவை விற்கக்கூடியவர்கள் யார், அந்த மதுவை விற்கக்கூடியவர்கள் யார், யார் மதுவை ஒழிக்க வேண்டுமோ, யார் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டுமோ, இந்த தமிழ்நாட்டில் இருந்து யார் போதைப் பொருளை மக்களிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமோ அவர்கள் தான் அதை விற்பனையும் செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயத்தை சொல்றான். ஒன்னு மது போதை, இன்னொன்னு சூதாட்டம். யார் பணத்தை வைத்து சூதாடுகிறார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்ப யார் இது 2ஐயும் ஒழிக்க வேண்டுமோ அவர்களே இன்று அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்களை கொலை சொல்றோம். அவர்கள் இஸ்லாத்தை அறியாதவர்கள், அவர்களுக்கு என்று ஒரு வழிமுறை கிடையாது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி செலுத்த வேண்டும் என்பதற்கு, எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு என்று எந்த விதமான அறிவுரைகளும் கிடையாது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதை விட்டெல்லாம் நீங்கள் விளங்கி வாழ்ந்தால் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் உங்களை ஆசைப்படுவது என்ன தெரியுமா? ஷைத்தானுடைய என்ன தெரியுமா? அய்யூகா பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஷைத்தானுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவன் எதுக்கு ஆசைப்படுறான் தெரியுமா? இந்த மதுவை கொண்டும் இந்த சூதாட்டத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியில் பகைமையை உண்டாக்குவதுதான் அவனுடைய நோக்கம். நீங்க பாக்குறோமா இல்லையா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னால கூட நம்முடைய மாவட்டத்தில் நடந்த ஒரு செய்தி, சிறுவர்கள் 3 பேர் சேர்ந்து அவனுக்கு சக மாணவர்கள் சக தோழர்களாக இருக்கக்கூடியவனுடைய தலையை துண்டிச்சிருக்கிறான். அவனுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு? அது தைரியம் இல்லை, அவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியாது. அவன் என்ன செயலை செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியாமல் அவனோடு வாழக்கூடிய சக தோழனுடைய தலையை துண்டாக்குறான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை சொல்லுவது மது போதையை கொண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் எதை விதிக்கிறான் என்றால்,
எதை நாடுறான் தெரியுமா? நீங்கள் நிம்மதி இல்லாமல் உங்களுக்கு மத்தியில் பகைமை கொண்டு நீங்கள் சண்டையிடுவதை ஷைத்தான் விரும்புகிறான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இந்த மதுவினால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. குடும்பத்துக்கு மத்தியில சண்டை ஏற்படுவதற்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று மது. இன்னைக்கு சமுதாயத்துல தலாக் அதிகமா இருக்குது, தலாக் அதிகரிச்சுட்டே போகுது. அதற்கு காரணமாக அடிப்படை காரணமாக இருப்பது மது. சமுதாயத்தில் அதிகமாக பிரச்சனைகள், அதிகமான தீமைகள், அதிகமான சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுகிறது என்றால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது மது. அதைத்தான் ஷைத்தானும் விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ். ஷைத்தான் இந்த மதுவை மக்களுக்கு மத்தியில் ஒரு விரும்பத்தக்க ஒரு செயலா மாற்றி இருக்கிறான். ஷைத்தான் எப்படி மோசமான விஷயங்களை அழகுபடுத்தி காமிக்கக்கூடியவனா இருப்பான். மோசமான ஒரு விஷயத்தை கூட ஷைத்தான் என்ன பண்ணுவான்? அழகாக அதை அலங்கரித்து காட்டக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் சொல்றான், வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ். ஷைத்தான் இந்த மதுவின் மூலமாக அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்புகின்றான். அந்த மதுவை ஒருத்தன் பயன்படுத்துறான் என்றால், போதைப் பொருளை ஒரு மனிதன் பயன்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய நினைப்பு அவனுக்கு வராது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்ற எண்ணம் அவனுக்கு வராது. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எண்ணம் அவனுக்கு வராது. அவன் அந்த மதுவை, அந்த போதைப் பொருளை பயன்படுத்தினால் அவனுடைய மனம் எதையெல்லாம் போதிக்கிறதோ, அவனுடைய மனசுக்கு எதெல்லாம் தோணுதோ அது அனைத்து பாவங்களையும் செய்யக்கூடியவனாக இருப்பான். வா அனிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான், அந்த மது என்பது, அந்த போதைப் பொருள் என்பது தொழுகையை விட்டு முன்னை தடுக்கக்கூடியதாக இருக்கும். மது பயன்படுத்துறான், போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய பல இளைஞர்கள் பள்ளிக்கு பக்கம் வரவே மாட்டாங்க. பள்ளிக்கு பக்கம் பல இளைஞர்கள் வருவதே கிடையாது. காரணம், அவர்கள் சிறு வயதில் இருந்து போதைப் பொருளுடைய சின்ன போதைப் பொருள் இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அது ஆரம்பம் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன பாக்கெட்ல இருந்து ஆரம்பிக்கும். அந்த சின்ன பாக்கெட்டை பயன்படுத்தி அது கிடைக்கல அப்படின்னா அதை அடைவதற்கு எவ்வளவு பெரிய காரியத்தையும் அவன் செய்ய துணிவான். அந்த சின்ன ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை அடைவதற்காக எவ்வளவு முயற்சிகள் பண்ணியும் எவ்வளவு பொருளாதாரங்களை செலவு செய்தும் கூட அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரும். அவனுக்கும் பள்ளிக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு அந்த இடத்தில் துண்டிக்கப்படும். அதனால நம்ம பார்ப்போம், பெருநாள் தொழுகையில பார்த்தா பல இளைஞர்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பெருநாள் தொழுகையில பல இளைஞர்களை பார்க்கலாம். பல இடங்கள்ல பேனர் வச்சிருப்பாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் இவெல்லாம் முஸ்லீமான். அப்பதான் பல இளைஞர்களை நமக்கு தெரியும் இவெல்லாம் முஸ்லீமாக தான் இருக்கிறானா அப்படின்னு. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வாக்கு உண்மையாக இருக்குது. போதைப் பொருள் என்பது தொழுகையை விட்டும் பள்ளியை விட்டும் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் துண்டிக்கக்கூடியதாக அந்த போதைப் பொருள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதனாலதான் இதை போதைப் பொருள் என்பது பாவங்களின் தாய்னு சொன்னாங்க. இந்த வசனம் இறக்கி அருளப்படும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இந்த வசனம் அவர்களிடத்தில் ஓதப்படுகிறது. இந்த வசனம் இறங்கிய உடனேயும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஓதப்படுது. அவங்க சொன்னாங்க, இன்தஹைனா. இந்த வசனம் இறங்கிய உடனே சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பல சஹாபாக்கள் மதுவை அருந்தக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த காலத்தில் மது என்பது அப்போது தடை செய்யப்படவில்லை. இந்த வசனம் இறங்கிய உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்தஹைனா. இந்த வசனம் இறங்கிய உடனேயும் இதோடு நம்ம நிப்பாட்டிக்கலாம். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான், போதை என்பது ஹராமாக ஆயிடுச்சு, இதோடு நம்ம நிப்பாட்டிக்கலாம். இன்னும் வரலாறுகள்ல பதிவு செய்யப்படுகிறது, இந்த வசனம் இறங்கிய அன்னைக்கு அந்த ஊரினுடைய வீதிகள் எல்லாம் மது ஆறுகள் ஓடக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் தங்களுடைய வீடுகளில் வைத்திருந்த மதுக்களை எல்லாம் நடு ரோட்ல கொண்டு வந்து கொட்டினாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் அந்த அளவிற்கு செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ரன் வ குல்லு ஹம்ரின் ஹராம். எதையெல்லாம் மனிதனுடைய புத்தியை மழுங்கடிக்கக்கூடியதாக இருக்குதோ, எதையெல்லாம் ஒரு மனிதனை போதைக்கு ஆட்படுத்தக்கூடியதாக இருக்குதோ அது அனைத்தும் ஹராம். அதை பயன்படுத்தக்கூடியது அனைத்துமே ஹராம். அது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அது ஹராம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாக்களிச்சிருக்கிறான். ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிச்சிருக்கிறான். யாருக்கு தெரியுமா? லிமை யஷ்ரபுல் முஸ்கிரன், யார் போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ஐயஸ்கியஹும், அல்லது அந்த போதைப் பொருளை ஊத்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய வழிகள் என்ன தெரியுமா? போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் முஸ்லிம்கள், அந்த போதைப் பொருளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களும் முஸ்லிம்கள். இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க, பாய் உங்க ஆளு தான் போய் சப்ளை பண்றாங்க, உங்க ஆளு தான் சப்ளையரே, உங்க ஆளு தான்.
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் பாவங்களில் மூழ்கி கிடக்கிறாங்க. போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவன் தான் இஸ்லாமியர்னு பார்த்தா, அந்த போதைப் பொருளை யாருக்கும் தெரியாம பதுக்கமா கொண்டு வந்து முஸ்லிம் இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் ஒரு இஸ்லாமியனாத்தான் இருக்கான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவன், அதை விற்பனை செய்யக்கூடியவன், இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில அல்லாஹ் வந்து ஒரு பானத்தை கொடுப்பான. அந்த பானத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐருக்கு அஹ்லின் நார், நரகவாதிகள் அந்த நரகத்துல அந்த வெப்பத்தில் அவர்கள் தாங்க முடியாம அவர்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய சலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு பருக கொடுப்பான். இந்த உலகத்துல போதைப் பொருளை பயன்படுத்தினதானே, இந்த உலகத்துல மது அருந்தினதானே, இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் தடுத்தும் அதை நீ குடிச்சதானே, அதற்கு தண்டனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நரகவாதிகளுடைய சலத்தை அவர்களுக்கு பருக கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, லவ் கான அல் அக்லு யுஷ்தரா, அறிவு என்பது அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஒரு மனுஷனுடைய அறிவுக்கு விலை மதிப்பே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தருக்கு அதிகமாக கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு கம்மியா கொடுத்திருப்பான். அதான் சொல்றாங்க, அறிவை மட்டும் நம்மால் பணம் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா மக்கள் எல்லாம் போட்டி போட்டு வாங்கியிருப்பாங்க. நமக்கு அறிவை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணம் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு இருந்துருச்சுன்னா மனிதர்கள் எல்லாம் போட்டி போட்டு வாங்கி இருப்பாங்க. ஃபல அஜ்பு, ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, மிம்மை யஷ்தரி பிமாலிஹி மா யுஃப்ஸிதுஹு, அறிவு என்பது விலை மதிப்பற்றது, அதை ஒரு கடையில போய் வாங்க முடியும், எல்லா மக்களும் சண்டையிட்டு போட்டி போட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, மனிதன் அந்த அறிவை மழுங்கடிக்கக்கூடிய விஷயத்தை பணம் கொடுத்து வாங்குறான். அறிவை நம்மளால வாங்க முடியாது, அது அந்த அளவுக்கு விலை மதிப்பற்றது. ஆனால் அந்த அறிவை மழுங்கடிக்கக்கூடிய, அந்த அறிவை இல்லாமல் ஆக்கக்கூடிய போதை வஸ்துக்களை இன்னைக்கு பல ஆயிரம் கொடுத்து பல லட்சங்கள் கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக இஸ்லாமிய சமூகம் மாறிக்கொண்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், யுதாஃபு அலைஹிம் பிகஸிம் மின் மஈன், நாளைக்கு மறுமையில சொர்க்கவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களில் ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துல இருக்கும் போது பலர் சுற்றி வருவாங்களாம், அவர்கள் எல்லாம் அவருடைய கையில் மது கோப்பைகளோடு வருவாங்க. பைதா லத்தத்தில் லிஷாரிபின், அவருடைய நிறம் வெள்ளை வெள்ளேரென்று இருக்கும், குடிக்கக்கூடியவர்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். லா ஃபீஹா கவுலுன் வலா ஹும் அன்ஹா யுன்ஸஃபூன், அதை குடிப்பதினால் அந்த சொர்க்கவாதிகளுக்கு எந்த விதமான போதையும் ஏற்படாது, அவர்களுக்கு உடல் சோர்வும் ஏற்படாது, தலைவலியும் ஏற்படாது. அப்படிப்பட்ட புனிதமான மதுவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுப்பான. அதே போல அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தில் பல ஆறுகள் உள்ளது, அந்த ஆறுகளில் ஒரு ஆறு மது ஆறு நாளைக்கு சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பானாம். இதெல்லாம் யாருக்கு கொடுப்பான் தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்கு என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமுன் வ மன் ஷரிபல் ஹம்ரன் ஃபித் துன்யா ஃபமாத வ ஹுவ யுத்மினுஹா லம் யதுப் லம் யஷ்ரிபஹா ஃபில் ஆখিরাহ. இந்த உலகத்துல ஒருவன் வாழக்கூடிய காலத்தில மதுவை அருந்தக்கூடியவனாக இருந்து போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவனாக இருந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் அவன் மரணித்தால் நாளை மறுமையில் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவை அருந்த கொடுக்க மாட்டான். இப்ப நாளைக்கு சொர்க்கத்துல மது வேணும் அப்படின்னா, சொர்க்கத்தில் இந்த இன்பங்கள் எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இந்த மதுவில் இருந்து அந்த போதைப் பொருள் இருந்து தூரமானவர்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். நமக்கு அது கஷ்டமாகத்தான் இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரின் வ ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா பல விஷயங்களை விட்டும் தவிர்த்து இருந்துதான் இருக்கணும். ஆனா நரகத்துக்கு போகணும்னா என் மனசு சொல்றதை கேட்டா போதும். நரகத்துக்கு போகணும்னா ரொம்ப ஈஸி, என்னுடைய மனசு எதையெல்லாம் எனக்கு கட்டளை இடுகிறதோ அதை நான் செய்தால் நரகத்துக்கு போயிடலாம். ஆனா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா பல கட்டளைகள் இருக்குது, பல கட்டளைகளை நான் செயல்படுத்தியாக வேண்டும், பல விஷயங்களை விட்டும் நான் பிரிந்து வாழ வேண்டும், பல விஷயங்களை விட்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்பனாதான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப சொர்க்கத்திற்கு போவதற்கு பல தியாகங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் மாற வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த உலகத்துல யாராவது நம்மளை சபிச்சிட்டாலே நம்ம பயப்படுவோம், அப்படிதானே? இப்படி சபிச்சுட்டானே, மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டா என்ன ஆகுறது, இப்படி எல்லாம் பேசாதீங்க, சபிக்கக்கூடியவர்களாம இருக்கக்கூடாது, சபிக்க கூடாது, அப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஅனல்லாஹுல் ஹம்ர,
அல்லாஹ் மதுவை சபிக்கிறான். அதை குடிக்கக்கூடியவர்களை சபிக்கிறான். அந்த மதுவை விற்பனை செய்யக்கூடியவர்களையும் அந்த மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடியவர்களையும் அந்த மதுவை தயார் செய்யக்கூடியவர்களையும் யாரெல்லாம் அதை சுமந்து செல்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவர் யார் தெரியுமா? மதுவை, போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள், அதை தயார் செய்யக்கூடியவர்கள், அதை மக்களுக்கு மத்தியில் விநியோகம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உண்டானவர்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள் எந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுட்டு அவர்களால் இரண்டு உலகிலும், இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி, அல்லாஹ் மன்னித்தவர்களை தவிர யாராலும் நிம்மதியாக வாழ முடியாது, சொர்க்கம் நுழையவே முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை ஒரு உரை நிகழ்த்துறாங்க. குத்பா பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, மக்களே, பாவத்தில் மிகவும் மோசமானது போதைப் பொருள் என்பது. போதையை பயன்படுத்துவதுதான் பாவங்களில் மோசமானது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களில் ஒரு நல்லவர் இருந்தார். அவர் எப்போதும் தொழுகைக்காக பள்ளிக்கு செல்லக்கூடியவராகவும் இருந்தார். அவர் ஒரு நாள் பள்ளிக்கு போகக்கூடிய வேளையில ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய வீட்டுல ஒரு வேலைக்கார பெண்மணியும் ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. அந்த பெண்மணி வீட்டுல ஒரு வேலைக்கார பெண்மணியும் ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. அந்த பெண்மணி சொன்னாலாம் அந்த வேலைக்கார இடத்துல, அந்த ஆணை இங்க கூட்டுவா, அங்க போகக்கூடிய அந்த மனிதரை நீ இங்க கூட்டுவான்னு சொன்னையும் அவர் வந்துட்டார். கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்த உடனேயும் கதவை அடைச்சிட்டாள் அந்த பெண்மணி. கதவை அடைச்சிட்டு சொன்னாலாம், நீ ஒண்ணு என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும், அல்லது இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மதுவை அருந்த வேண்டும், அல்லது இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும். மூணு விஷயத்த சொன்னாலாம். ஒண்ணு, நீ என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும், அல்லது இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மதுவை அருந்த வேண்டும், அல்லது இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும். அப்படி இந்த மூணு செய்யல அப்படின்னா நான் தனியாக வீட்டில் இருக்கும் போது வீடு புகுந்துட்டேன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் கூச்சலிடுவேன். அப்ப அந்த ஆணுக்கு என்ன செய்ய தெரியல. இப்படி ஒரு மோசமான இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டார். அவர் அந்த இடத்துல நிலை குலைகிறார், தடுமாறுறார். இந்த மூணு விஷயத்தையும் பார்க்கிறாரு. விபச்சாரம் என்பது மார்க்கம் வன்மையாக கண்டித்த ஒரு செயல், மார்க்கத்தில் மிகப்பெரிய பாரதூரமான ஒரு செயல், பாவமான செயல் விபச்சாரம். அதே போல ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது மார்க்கம் தடுத்த மோசமான காரியங்களில் ஒன்று. மது அருந்துவதும் மோசமான காரியங்களில் ஒன்று. எதை செய்யலாம்? வெளியே போனா இந்த பெண்மணி நம்ம வீடு புகுந்துட்டோம்னு சொல்லி கூச்சலிட்டு கத்திடுவாளே. அப்ப அந்த ஆண் என்ன செய்யறாரு? முடிவெடுக்கிறாரு, மது அருந்திட்டு போயிடலாம், மது அருந்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மதுவையும் அருந்துகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த மனிதர் வீட்டை விட்டு வெளியேறும் போது மதுவை அருந்திய நிலையில் அந்த பெண்ணோடு விபச்சாரமும் செய்து, அந்த விபச்சாரத்தை செய்ததை யாரிடமும் அந்த குழந்தையை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த குழந்தையும் கொன்ற நிலையில் அவர் வெளியே வந்தார். அன்புள்ள சகோதரர்கள், நடிகார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த மது என்பது அந்த அளவிற்கு மோசமானது. அந்த மதுவை அருந்ததுனால, மதுவை அருந்தியதின் விளைவு என்ன அப்படின்னா, அவர் விபச்சாரம் செய்வது கூட தெரியாமல் விபச்சாரம் செஞ்சிட்டார். அந்த விபச்சாரத்தை அந்த குழந்தை யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக மது போதையில் செய்வதறியாமல் அந்த குழந்தையும் கொன்றுவிட்டு 3 பெரும் பாவங்களையும் செய்தவராக அந்த வீட்டிலிருந்து வெளியே வரார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போதை என்பது அனைத்து பாவங்களுடைய தாய் அப்படின்னாங்க. ஆக அன்புள்ள சகோதரர்கள், வெள்ளடியார்களே, இந்த காலகட்டம் என்பது இளைஞர்களை ரொம்ப இலகுவாக மது போதையில் அடிமையாக்கி இருக்கிறாங்க. யாரும் மறுக்க முடியாது. நம்ம எல்லாம் தௌஹீத பேசுறோம், ஆனா நம்முடைய குழந்தைகள் வீட்டுல எப்படி இருக்கிறாங்க? வீட்டுல இளைஞர்களாக இருக்கக்கூடியவன், என் மகன்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க, என் பையன் அதுக்கெல்லாம் போக மாட்டான், நம்பிக்கை வைக்கலாம். ஆனா அந்த நம்பிக்கை என்பது அதிகமாக இருந்துவிடக் கூடாது. ஏன்னா காலகட்டம் அப்படிதான் இருக்குது. காலேஜுக்கு போறான் அப்படின்னா சக மாணவர்கள் எதை பயன்படுத்துகிறார்களோ இவன் பயன்படுத்தாவிட்டாலும் பல சூழல்கள் நிர்பந்திக்கப்பட்டு அதை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஷைத்தான் வழியெடுக்கத்தான் செய்வான். குழந்தைகளையும் இளைஞர்களையும் நேர்வழிப்படுத்துவது நம்மில் ஒவ்வொரு மீதும் கடமையாக இருக்குது. அந்த கடமையை நிறைவேற்றுவது எப்படி? முதல்ல நம்ம சரியா இருக்கணும். முதல்ல நம்ம சரியாக இருக்கணும். போதைப் பொருளில் இருந்து விலகியவர்களாக நாம் இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தை சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை போதை வஸ்துல இருந்து தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மூணாவது, சமுதாயத்தை திருத்தக்கூடியவர்களாக இருக்கணும். யாரும் பேச வேணாம் அப்படின்னா, என்னைக்கோ கேள்விப்பட்டதெல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நடக்குது. யாரும் பேச வேணாம், இதெல்லாம் நம்முடைய ஊருக்கு வரவா போகுது, இதெல்லாம் ஏன் பையன் செய்யவா போறான், நம்ம தெருல வாழக்கூடிய முஸ்லீம் இதையா செய்ய போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்.
அதோடைய விளைவு இன்னைக்கு வெளி மாநிலங்களில் நடந்த செயல்கள் எல்லாம், வடக்க நடந்த செயல்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம ஊர்ல, நம்ம வீதியில, நம்ம முஹல்லால நடக்கக்கூடிய அவலம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கும். ஆக அன்புள்ள சகோதரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நல்ல விஷயங்களில், மார்க்கத்தில் நன்மையான விஷயங்களில் உங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருங்க. மோசமான விஷயத்தில், பாவமான விஷயத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்காதீங்க. காட்டி கொடுத்துட்டான், இத்தனை வருஷம் அவனுக்கு தண்டனை கிடைக்குமே அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. பாவமான விஷயத்தில் யாரும் யாருக்கும் துணை நிற்கக்கூடாது. அவர்களை தடுக்க வேண்டியது, அவர்களை திருத்துவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாய கடமை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் போதைப் பொருளை மார்க்கம் இந்த அளவிற்கு தடை செய்துள்ளது, அந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதனால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பார்த்தோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, போதை என்பது மோசமான ஒரு செயலாகும். வ இன்னஹு வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யஜ்தமிஉல் ஈமான் வல் ஹம்ரு ஃபீ கல்பி ரஜுல், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானும் போதையும் ஒன்று சேர இருக்காது. போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய உள்ளத்தில் ஈமான் இருக்காது. அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவனுக்கு இருக்காது. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. நான் என்ன செய்கிறேன் என்பது கூட போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவனுக்கு தெரியாது. அதனால் ஈமான் என்பது போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய உள்ளத்தில் ஒன்று சேர இருக்காது. இல்லா யூஷக்கு அஹதுஹுமா அய்யுத்ஹிப பில் ஆஹர், ஒன்று இன்னொன்னை தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஈமான் இருந்துச்சுன்னா போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டான், போதைப் பொருள் இருந்துச்சுன்னா ஈமான் இருக்காது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில அவனிடத்தில் உண்மையான ஈமானும் ஈமானிய உறுதியும் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் போதைப் பொருள் இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில் மது இருக்காது. ஆனால் போதைப் பொருள் அவனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா உண்மையான ஈமான் இருக்காது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்கள் தான் நல்லடியார்களே, ஏனைய பாவங்களை விட இந்த போதைப் பொருள் என்பது பல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதனால் குடும்பத்தில் சண்டை வருது, குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகளும் பல இன்னல்களும் வருவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த போதைப் பொருள். இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதனால எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு அனாதையாக நிற்கிறாங்க. ஏன்? இவன் மதுவை குடிச்சிட்டு எங்கேயோ கொண்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அல்லது மதுவை அருந்தி அவர் உடல் நோய்வாய்ப்பட்டு மரணிச்சிருப்பார், அல்லது மதுவை அருந்திவிட்டு என்ன செய்யறோனே தெரியாம சூசைட் பண்ணியிருப்பான், தற்கொலை பண்ணியிருப்பான். இப்படி எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு அனாதையாக நிற்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த போதைப் பொருள். அதே போல இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் விதவையாக்குனதும் இந்த போதைப் பொருள், எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வருவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த போதைப் பொருள். அதே போல சமுதாயத்தில் ஒற்றுமையாக இல்லாமல் பிளவுபட்டு சண்டையும் சச்சரவுகளும் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதும் இந்த போதைப் பொருள். அதே போல ஒரு மனிதனுடைய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடியதும் இந்த போதைப் பொருள். அதே போல இந்த போதைப் பொருள் தான் சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருப்பது. சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியே இல்லாத ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் மாறி இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடிப்படை காரணம் இந்த மது என்பது, இந்த போதைப் பொருள். போதைப் பொருளுக்கு எவ்வளவு செலவு செய்யறாங்க. ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக தொப்பியை போட்டுட்டு ஃபஜ்ர் தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் சீர்ட் அடிக்கிறாங்களா இல்லையா? டீ கடையில உட்கார்ந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இஸ்லாமிய அடிப்படை இஸ்லாமியன்னு உட்கார்ந்து இருக்கிறமே, 4 பேர் நம்மளை பார்த்தா முஸ்லீம்னு தெரியும்னு சொல்லி தொப்பி போட்டு இருக்கிறோமே. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்துல தடையாக்குற போதைப் பொருளை பயன்படுத்துறோமே என்ற கூச்சமும் வெக்கமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக சமுதாயத்துக்கு நடுவுல உட்கார்ந்து போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய முதியோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பள்ளியினுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டே அல்லாஹ்வும் தூதரும் தடை செய்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடிய நிர்வாகிகள் இருந்தா இளைஞர்களை எப்படி திருத்த முடியும்? இளைஞர்களை எப்படி திருத்த முடியும்? திருத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்களே தவறானவர்களாக இருந்தால்
திருத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களே மோசமான முன்னுதாரணமாக இருந்தால் இளைஞர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. திருத்தம் என்பது நம்மிடத்திலிருந்து வர வேண்டும். மாற்றம் என்பது நிர்வாகிகளிடமிருந்து வர வேண்டும். மாற்றம் என்பது முதியோர்களிடமிருந்து, சமுதாய தலைவர்களிடமிருந்து வர வேண்டும். பின்னர் அந்த திருத்தத்தை மக்களுக்கு மத்தியில் போதிக்க வேண்டும், இளைஞர்களை திருத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுகும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.